ஹே ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கமா. ரொம்பவே லெஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணி இந்த சிக்கனை வந்து நான் பார்க்க போகிறேன். இந்த ½ kg சிக்கன், அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன் மேரினேட் பண்ணுறதுக்கு. பட் மேரினேஷன் வந்து 1 hour விடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, வைடர் பேனாக எடுத்துக்கோங்க. அந்த பேன் எடுத்துகிட்டு ஆயில் வந்து ஒரு 1 tablespoon போட்டுட்டு, பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சீஸாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. அது ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை வந்து அதில் போட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 7 minutes விட்டுருங்க. அந்த ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகும். அதை வந்து டர்ன் பண்ணி போட்டுருங்க. திருப்பி டர்ன் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு 7 minutes அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 சைடுமே வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம வந்து சோம்பு பவுட்ரு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1 tablespoon அளவுக்கு சோம்பு பவுட்ரை வந்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பவுலில் வந்து வாட்டர் இருக்குது இல்லையா, அந்த வாட்டரை வந்து லைட்டாக கொஞ்சமாக வாட்டரை ஊற்றிட்டு அதை வந்து அந்த மிக்சரை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அகெயின் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes விட்டுருங்க. நல்லா ஜூஸியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஒரு மினி தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, நான் 2 க்ரீன் சில்லி எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணி அதையும் வந்து பீஸா மேலே வந்து டாப்பிங்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து அது போட்டுருங்க. போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 minutes விட்டிங்கன்னா போதும், தக்காளி நல்லா வேகிடும். அப்புறம் வந்து 3 minutesக்கு அப்புறம் நல்லா ஒரு வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் வந்து வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாட்டர் எல்லாமே போய் பரண்டு வரணும் நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா ஸ்மெல்லு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து திருப்பி ஒரு 5 minutes வந்து சிம்லேயே தான் வச்சு விட்டுருந்தேன். சிம்லேயே வச்சோன்னா நல்லா அந்த வாட்டர்லாம் இதாகி அதிலே வந்து கோட்டட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளேவர் வந்துடும். ஸோ திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 minutes லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கோரியண்டர் லீஃப் போட்டுட்டு இன்னொரு மிக்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக எம்மியாக வந்து உங்கள் வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி சிக்கன் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப லோ. மசாலாஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமலான மசாலாஸ் தான். பட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போயுமே சிக்கன் 65க்கு என்ன மசாலாஸ் போடுவீங்களோ அதுதான். நான் வந்து கீழே இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லி போடுறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸி, அது பீறதே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அவ்வளோ வந்து இது டெண்டர் ஆகிடுச்சு சிக்கன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய் பாய்.